வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமர்வேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்துட்டு ரிசல்ட் பார்க்கணும்னா, நீங்க ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வெப்சைட்ல போயிட்டு உங்களோட லாகின் ஐடி வந்து நீங்க குடுத்து வந்து ரிசல்ட்ட வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம்ல வந்துட்டு இப்போ டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தன பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தன பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2,51,000 பேர் வந்து கிட்ட எழுதியிருக்காங்க. பாஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,74,000 கிட்ட வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்க. நான் குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 77,000 பேர் வந்துட்டு குவாலிஃபைடு ஆவல. இத வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். அதுவும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட் வைஸ் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா, டாப் 1ல இருக்குது தமிழ்நாடு, புதுச்சேரி பார் கவுன்சில் தான் வந்து டாப் 1ல இருக்கு. இங்க தான் வந்து அதிகப்படியான எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியா வந்துட்டு எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் எத்தன பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து 8,385 வந்து மெம்பர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7,252 மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது குவாலிஃபைடு ஆவாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,133 மெம்பர்ஸ் வந்துட்டு குவாலிஃபை ஆகல. ஆனா, இப்போ வந்துட்டு அதுல பெர்சன்டேஜ் வந்துட்டு எத்தன பெர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 86% கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே. 86% கிட்ட வந்து நம்ம வந்து பாசிங் ரேஷியோ பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கோம். மொத்தம் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணலயே வந்துட்டு ஒரு 20 ஸ்டேட் மேல வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. பார் கவுன்சில் மூலியமா எழுதுனாங்கன்னா, அதுல தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டும் தான் நம்பர் 1ல இருக்கு. 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். 3வது பஞ்சாப் அண்ட் ஹரியானா. 4வது டெல்லி இருக்கு. அதுக்கப்புறம் மேகாலயா, கேரளா, இமாச்சல பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ். இதுதான் வந்து டாப் 10ல இருக்கிற ஸ்டேட்ஸ். ஓகே. இத தாண்டி வந்துட்டு மத்த ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. அத வந்துட்டு டாப் லைன்ல வந்துட்டு பாட்டம் 10ல வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா? பாட்டம் 10ல அதுல வந்துட்டு நான் வந்து சொல்றேன். ஒரு 4 ஸ்டேட் மட்டும் சொல்றேன். இதுல ஒண்ணு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், குஜராத், சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் தான் இருக்கிறதுலயே வந்து லாஸ்ட் லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு வெறும் 41% மட்டும் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எழுதுனவங்கள. ஓகே. வெறும் 41% மட்டும் தான் எழுதுனவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் எழுதுனவங்க வந்துட்டு 2,663 பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1,100 மட்டும் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சத்தீஸ்கரோட வந்துட்டு பாசிங் ரேஷியோ. இப்போ ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகாதவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜூன் 7ஆம் தேதியும் வந்து நீங்கள் வந்து திருப்பியும் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் டைம் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் 2 இயர்ஸ் டைம் இருக்குது. இல்லை ஆல்ரெடி இது பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணி இது பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க வந்துட்டு அப்பியர் ஆனவங்க எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது தமிழ்நாடோட அட்வொகேட்டுக்கு எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்க. ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமில் வந்து பாசிங் பெர்சன்டேஜில் தமிழ்நாடு தான் பெஸ்ட் நம்பர் 1ல இருக்கிறோம். இது வந்து ரொம்ப வந்து ப்ரௌட் ஆஃப் மூமெண்ட்டாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம தான் அதிகமான பெர்சன்டேஜில் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் வந்து தெரியறதுக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் உங்களோட இதுவும் வந்து தம்ஸ் அப் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அது மூலியமா வந்து நிறைய பேருக்கு வந்து இது வீடியோ வந்து ரீச் அவுட் ஆகும். லாயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.